வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் லக்னத்துக்கு சனி திசை சிலர் பாசிட்டிவாக சொல்கிறாங்க, சிலர் பார்த்திங்கன்னா அதே ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு எவ்வளோ சார் உண்மை இருக்குது? துலாம் லக்னத்துக்கு சனி நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, துலாம் லக்னத்துக்கு அவர் யோகக்காரகர். ஏன்னா சுக்கிரனுக்கு அது ஒரு நட்பு கிரகம்ங்கிற முறையிலையும், துலாம் லக்னத்துலேருந்து பார்த்திங்கன்னா துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். மகரம்ங்கிறது 4ஆம் இடம், கும்பம்ங்கிறது 5ஆம் இடம். அப்போ மகரத்துக்கும் கும்பத்துக்கும் உரிய கிரகங்கிறனால 4ஆம் இடத்துக்கு உரிய கிரகம்ங்கிற முறையில் அது நல்லது தான் செஞ்சாகணும். ஏன்னா அவர் ஒரு கேந்திரத்துக்குரிய கிரகம். அடுத்தது 5ங்கிறது திரிகோணம். அப்போ திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் ஒரு குறிய கிரகம் ரெப்ரசன்ட் பண்ணிச்சு ஆதிபத்தியம் வகித்தால் அது கண்டிப்பாக நல்ல பலன் தான் கொடுத்தாகணுங்கிறது விதி. இதில் மாற்றம் கிடையாது. ஆனால் இவர் எங்கே இருக்கார், இந்த 12 கட்டத்தில் அவர் எங்கே வேணாலும் இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக சார். இப்போ 5ஆம் இடத்துக்குரிய கிரகம், 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனி துலாம் லக்னத்துக்கு. அவர் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறது யோகம். ஏன்னா 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால், 2ஆம் அதிபதி 4ல் இருந்தாலும் 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாலும் அது என்ன சொல்கிறதெல்லாம் பலிக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு எடுப்பாங்க. ஏன்னா வாக்கு ஸ்தானாதிபதியும் வித்தை ஸ்தானாதிபதியும் தொடர்பு கொள்வது, அல்லது வாக்குஸ்தானமும் வித்தை ஸ்தானமும் தொடர்பு கொள்வது. அடுத்தது 5ஆம் அதிபதியாக இங்கே வராருன்னு வச்சுக்கோங்களேன். 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வந்தால், 2ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா வருவாயை தரக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த சனி 2ஆம் இடத்துல உட்காந்தா, அதாவது 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வந்தால் வரக்கூடிய வருவாய் நீங்கள் தேட வேணால் உங்களை தேடி வருவோங்களாம். இந்த கணக்கெல்லாம் சரிதான். ஆனால் 2ஆம் இடம்ங்கிறது சனிக்கு பகை வீடு இல்லையா? அதை அடுத்தது எடுக்கணும் நம்ம. விருச்சிகம் அப்படிங்கிறது சனிக்கு பகை வீடு. நீங்கள் எவ்வளோ வலிமையானவர்களாக இருந்தால் என்ன சார்? நீங்கள் தான் எலெக்ஷனில் தோற்று போயிட்டீங்களே, நீங்கள் கையெழுத்து போட முடியாத. எலெக்ஷனில் ஜெயிச்சா தானே சார் எம்எல்ஏ எம்பிங்கிறது. கண்டிப்பாக சார். நீங்கள் தான் தோற்று போயிட்டீங்களே. ரெண்டாவது நீங்கள் வழக்கிலெல்லாம் உள்ளார இருக்கீங்க, நீங்கள் எப்படி நல்லது செய்ய முடியும்? அப்படி தான் ஒரு கிரகத்தையும் அந்த திசை நடத்துகிற கிரகத்தையும் பார்த்தீங்கன்னா அதோட பலம்ங்கிறத எப்படி நீங்கள் தீர்மானிப்பீங்க? இப்போ சனிங்கிற ஒரு கிரகத்தை எடுக்கிறோம். சனி பார்த்தீங்கன்னா மகரத்துலேயும் கும்பத்துலேயும் ஆட்சி பெறுது, துலாமில் உச்சம் பெறுது, மேஷத்தில் நீச்சம் அடையுது, விருச்சிகத்தில் பகை பெறுது. அவர் யோகக்காரகர் தான். அவர் நிற்கிற நிலவரம் என்ன? நான் உங்களுக்கு நண்பர் தான் சார், நான் உங்களுக்கு உதவி செய்கிற எண்ணத்தில் இருக்குமே. நீங்கள் ஈச்சம்பாயை கட்டி எதுக்க வந்தீங்கன்னா நான் கோரப்பாயை கட்டிட்டு குறுக்க வந்த கதையெல்லாம் இருக்கும். அப்போ அது இருக்கிற இடத்த பொறுத்து தானே முடிவு பண்ணணும். இதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு அடிச்சுக்கிறாங்க. நம்மளும் பார்த்தது தான். நீங்கள் அதை பார்த்துட்டு தான் என்ன கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேசுங்க? வெறும் திசாபுத்தி வச்சுட்டு பலன் எடுக்கிறதே அதுவே பாதி மிஸ்டேக் வருமே. அப்போ இந்த சனி எங்கே இருக்குன்னு பார்க்கணும்ல. இதே சனி நீச்சம் பெற்றிருந்தால் என்ன பவர் அப்படின்னு பார்க்கணும். அவரால் வலிமையாக இயங்க முடியாது. இப்போ இருக்கிறது 2ஆம் வீடுனாலும் பகை வீடு. துலாமுங்கிறது பகை வீடுன்னு அங்கே அவரால் ஒரு பலனும் பார்க்க முடியாதுன்ட்டோம். அடுத்தது 7ஆம் வீட்டில் போயிருந்தால் அங்கே நீச்சம் பெற்று போயிடாரு, அதனால் பவர் இல்லைங்கிறோம். எப்படி சொல்லிட்டு வரோம்? 11ஆம் வீடு லாபஸ்தானம்னு சொல்லுவான். ஆமாம். அப்போ 11ஆம் வீட்டில் உட்காரும்போது துலாம் லக்னத்துக்கு ஒரு பகையாளி இல்லையா? கண்டிப்பாக. அவர் எப்படி நல்லது கொடுக்க முடியும்? எதிரி நம்மளை விட இன்னொரு வலிமையான நிலையில் போய் உட்காந்துக்கிட்டு நமக்கு நேரடியாக அடிக்கிற மாதிரி உட்காந்தா எப்படி நல்லது செய்ய முடியும்? ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தோட பேட்டர்ன் என்னன்னு முதல்ல பிடிக்கணும். கண்டிப்பாக. நான் பல தடவை சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஜாதகத்தில் 64 வகையான ஜாதகம் இருக்குது. இதில் ஒரு 15 வகையான ஜாதகம் பார்த்தாலே ஓரளவு பலனை சொல்லிடலாம். இது என்ன அமைப்புள்ள ஜாதகம், கிரகங்கள்லாம் எத்தனை கட்டத்துக்குள்ளே இருக்குது, எந்தெந்த கட்டத்துக்கு உட்பட்டு இருக்குது, இது கிரகமாளிகா யோகத்தில் இருக்கா, இல்லை ஒரே இடத்துல 4 கிரகம் சேர்ந்துருக்கா, 5 கிரகம் சேர்ந்துருக்கா, 3 கிரகம் சேர்ந்துருக்கா, எந்தெந்த கட்டத்தில் கேப் இருக்குது, எல்லா கட்டத்துலேயும் கிரகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? கிரகம் இல்லாத கட்டத்திலும் கிரகங்களோட பார்வை இருக்கா, இப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் பலனை சொல்லவே ஆரம்பிக்கணும். இப்போ இன்னொரு ரூட்டுக்கு வருவோம். துலாம் லக்னமும் சனியும் தான் இப்போ நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். துலாம் லக்னம், துலாமில் சனி உச்சம், துலாம் லக்னமாகவே இருந்து சனியும் துலாத்தில் இருந்ததுன்னா யோகக்காரன் ரொம்ப வலிவடைந்துட்டான்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இதுதான் நம்ம கர்ம யோகம்னு சொல்லிட்டு போகிறோம். தனக்காக வாழ முடியாமல் அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டிய சூழ்நிலையை அவன் காலம் முழுக்க அர்ப்பணிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இது கர்மதோஷம். கர்மதோஷத்துக்கு என்னென்ன பாதிப்புகள், என்னென்ன பரிகாரங்கள்லாம் நம்ம பொது இடங்களில் உட்காந்து நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது சனி ஆட்சி பெறக்கூடிய 4ஆம் இடத்துல இருந்தாலும் 5ஆம் இடத்துல இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, சனி ஆட்சி உச்சம் பெற்றாலும் அவர்கள் கர்மதோஷத்துக்கு உட்பட்டவர்கள். கர்மதோஷங்கிறது ஒன்று பயப்பட வேணாம். நமக்காக உழைக்காமல் அடுத்தவர்களுக்காக உழைக்கணும், அவ்வளோதான். இதுக்கு எத்தனை பேர் ஒத்துப்பாங்க? தெருவில் போய்
நாய்கள் ஒன்றோடு சத்தம் போட்டு கிடந்தா கூட யாரோ அடிக்கிற சத்தம் கூட எட்டி பார்ப்பாங்களா. ஒரு கவிதையில் ஒருத்தர் எழுதியிருப்பார், இப்போ அடிபட்டுட்டு அழுது கத்திக்கிட்டு ஓடுது பாருங்கள், அது நம்மளோட நாய் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாக திரும்புவாங்களாம். அதாவது நாய் கூட நம்ம நாய் அடிபடக்கூடாதுன்னு நினைக்கிற மனிதனோட மென்டாலிட்டியே உனக்காக வாழாமல் அடுத்தவங்களுக்கு வாழ்டானா வாழ்வானே. இதை புரிஞ்சிக்கவே எடுக்கணும். அப்போ துலாம் லக்னத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? ஒன்று, அப்போ பாதகஸ்தானத்தில் சனி இருந்தால் பலன் கொடுப்பாராங்கிறது. 2, திசை நடத்தக்கூடிய சனி எத்தனாம் இடத்துல இருக்கார், ஆட்சி பெற்றிருக்காரா, உச்சம் பெற்றிருக்காரா, நீச்சம் பெற்றிருக்காரா, பகை பெற்றிருக்காரா. ரைட், இந்த சனியை வேறு ஏதாவது கிரகங்கள் சேர்ந்து இருக்குதா அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கணும். அடுத்தது, இந்த சனி இருக்கு இல்லையா, இதை வேறு எந்த கிரகமாவது பார்க்குதான்னு பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த சனி திசை அதுக்கு நல்லதா கெட்டதாங்கிறத முடிவெடுக்க வரணும். துலாம் லக்கணமாகவே இருந்து துலாமிலேயே ராசியாகவும் இருந்து செவ்வாயோட நட்சத்திரமான சித்திரையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. துலாம் லக்கணம் தான். சனி திசை 4வது திசையாக வந்தால் யோக திசை வேலை பார்க்குமா? சனி திசை 4வது திசையாக வந்தாலும் ராகு திசை 4வது திசையாக வந்தாலும் அது ஒரு மாதிரி மாரக திசை அல்லது மாரகத்துக்கு நிகரான நெருக்கடிகளை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் வருவான் ஜோதகத்தில் புதுசாக கண்டுபிடிக்கிறானுங்கம்பாங்க. அடிப்படையாக படிக்காதவனுக்கு எல்லாம் புதுசாக தானே தெரியும். கண்டிப்பாக புதுசாக தானே தெரியும். இதெல்லாம் காலகாலமாக இருக்கிறது தான். இது எப்படி ப்ராக்டிக்கலாக ஒத்து போகலங்கிறதான் பார்க்கணும். அதனால் வெறும் திசாபுத்தியை மட்டுமே பார்த்துட்டு பலன் சொல்கிறதே முதல் தவறு. எல்லாருக்கும் திசாபுத்தி, ஏதாவது ஒரு திசை ஏதோ ஒரு புத்தி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இது லக்னத்துக்கு எந்த இடத்துலேருந்து நடத்துது, சுபமாக கெடுதலா, அந்த எண்ணத்தை கிரகத்தை பார்க்குது, எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்கள் இந்த திசையவே முதல்ல முடிவு பண்ணணும். அடுத்தது கோச்சாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக கோச்சார கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குங்கிறத பார்த்து ரெண்டுத்தையும் அனுசரித்து தான் பலனை சொல்லணும். நீங்கள் அரண்மனை மாதிரி வீடு கட்டி வச்சுருக்கலாம் சார், அது உங்களுக்கு திசாபுத்தி நடத்துகிற கிரகம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தொடர்ச்சியாக 1 மாதத்துக்கு வெள்ளம் பூந்து இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் போய் உங்களால் குடுத்தனம் பண்ண முடியுமா? இல்லை உங்கள் வீட்டுக்கு வெள்ளமே வராதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு வெள்ளத்தில் ஒரு பகுதியே முழுகுது. கண்டிப்பாக அப்போது வீடு முழுகாதா? அதெல்லாம் முடியாது, எங்கள் வீடு வலிமையான வீடு, எங்கள் வீடு அரண்மனை வீடுன்னு பேசிகிட்டு இருக்க முடியுமா? இப்போ நிறைய பார்த்திங்கன்னா, நான் ஒரு சில ஜோதிடர்கள் முக்கியமான ஆட்கள்லாம் சந்திச்சிருக்கேன். நான் இருந்தவரே மிகப்பெரிய பவர்ஃபுல் ஆள் தான் வச்சுக்கோங்களேன். அதை தவிர சில பேர் சந்திக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, சில சிஸ்டம்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த சிஸ்டம் அந்த சிஸ்டம், அதில் என்ன ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் முதல்ல இந்த சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய அந்த ஜோதிடம் தொடர்பான விஷயங்கள் எதுவுமே பார்க்காதீங்க, படிக்காதீங்க, முதல் கண்டிஷனை தான் சொல்லுவாங்க. அடுத்தது சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, ஜோதிடத்தில் படிக்க வேண்டிய நூல்கள்னு ஒரு லிஸ்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் படிங்க, படிச்சுட்டு இந்த ஜாதகத்தை அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கு உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரும், அதுக்கான விடை இன்னொரு நூலில் இருக்கும். இப்படி தான் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த புத்தகங்களை படிச்சுட்டு வரக்கூடிய ஜாதகங்களை ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் சொல்லணும். பாஸ் மார்க்குன்னு சொல்கிறாங்கல்ல, 35% பலன் சொன்னால் பெரிய ஜோதிடர். இந்த பலன் என்ன தவிர துல்லியம்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். முதல்ல லக்ன புள்ளியை கூட இவனுக்கு துல்லியமாக கணிக்க தெரியாது. இந்த தோஷம்பான், திதி சூனியம்பான், முடக்கும்பான், இங்கே போகும்பான். சரி, பலனை சொல்லு என்னன்னு தெரியாது. அது தெரிஞ்சால் நான் இதை எடுத்துக்கிறேன், வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறேன். ஒழுங்காக படிக்கிறவன் இதெல்லாம் கவனிக்கவே மாட்டான், கற்றுக்கணும்னு நினைக்கிறவனும் இதெல்லாம் கவனிக்க மாட்டான். ஸோ அதனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்க்குறவர்களை தெளிவுபடுத்தணுங்கிறத இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். வெறும் திசாபுத்திங்கிற டாப்பிக்கே வராதிங்கிறத நம்ம வைக்கிற வேண்டுகோள். ரொம்ப நேர்த்தியாக சொன்னீங்க சார். இப்போ பலன் சொல்கிறத விட எல்லோரும் பரிகாரம் தான் அதிகமாக சொல்லி மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு லாபம் பார்க்கலான்னு பார்க்குறாங்க. அப்படி இருக்க ஜோதிடர்கள் மத்தியில் நீங்கள் உண்மையும் அந்த ஏன் சொல்கிறேன்ற லாஜிக் ரீசனையும் வச்சு ரொம்ப அழகாக தெளிவுபடுத்திங்க சார். நன்றி சார். நன்றி சார்.